வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசெண்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுல எதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ல டைரக்டாவோ இல்லைன்னா அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸோ கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம். மூவிங் ஃபர்தர், நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒய் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒய்ல எதெல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பட் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு கன்க்ளூட் பண்ணோம் பார்த்துட்டீங்கன்னா we have the open set definition in the subspace. இது நம்மளோட யூனிட் 3ல பேஜ் நம்பர் 13ல இருக்குங்க. என்ன சொல்லியிருக்கோம்? U வந்து சப்ஸ்பேஸ்ல ஓப்பனா இருக்கணும். இல்ல இது ஓப்பன் ரிலேட்டிவ்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா if we are able to identify an open set in X such that இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்லணும்? that can be written as a intersection of that set with Y அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இங்க இந்த செட்டை வந்து கம்ப்ளீட்டா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா this is open in the set of real numbers. இதுல இருக்கு அப்படின்னா இது கூட Y இன்டர்செக்ஷன் போட்டு பாத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து ஓப்பன் இன் எக்ஸ். அதனால அதாவது இங்க ரியல் நம்பர்ஸ்ல அப்போ இதை இன்டர்செக்ஷன் வித் ஒய் நீங்க போட்டீங்க அப்படின்னா தட் வுட் பி ஓப்பன் இன் ஒய். அவ்வளவே தாங்க. சரிங்களா? மூவிங் ஃபர்தர், இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் லிமிட் n approaches infinity அண்டர் ரூட் n ஆஃப் n அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இதோட ஆன்சர் இஸ் 1. தட் இஸ் வெரி ட்ரிவியல். இது எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச்சி செகண்ட் தியரம் அண்ட் லிமிட்ஸ். ஸோ எதோட பவர் டு த லைக் ஜெனரல் டேர்ம் டு த பவர் 1 ஓவர் என்னோட லிமிட்டும் Sn plus 1 over Sn as limit n approaches infinity. இது ரெண்டோட லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா they would be சேம் அப்படிங்கறத இந்த காட்சி செகண்ட் தியரம் அண்ட் லிமிட் சொல்லியிருக்கு. இது நம்மளோட யூனிட் 2ல பேஜ் நம்பர் 52ல இந்த தியரம் இருக்கு. யூ கேன் வெரி வெல் see that. அதை யூஸ் பண்ணுங்க. nth ரூட் எடுக்கிறதுக்கு பதிலா n plus 1 over n போட்டு அதோட லிமிட் செக் பண்ணீங்க அப்படின்னா we get it. So we were able to prove or verify the limit. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க என்னது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த -1 0 1 இந்த பாயிண்ட -i 1 i அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு போய் மேப் பண்ணணும். ஸோ இங்க அதாவது -1 வந்து -iக்கு போகணும், 0 வந்து 1க்கு போகணும், 1 வந்து iக்கு போகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளோட யூனிட் 4ல பேஜ் நம்பர் 95ல we have done a similar problem. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துட்டு அந்த மெத்தட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிமிலர் ப்ராப்ளம் இருக்கு. இங்க என்ன? இங்க வந்து வேற வேல்யூஸ் இருக்கு. பட் இதே ஐடியாலஜியை வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கேன் see that ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது நம்மளோட ப்ராபபிலிட்டி பார்ட்ல இருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரக் வந்து ஒரு 10 டிஃபரெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளட் ப்ரெஷர்ல எந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ தட் மீன்ஸ் தட் தேர் இஸ் ஆக்சுவலி அன் இன்க்ரிமெண்ட். சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரி, அது என்னவோ ஆயிட்டு போகுது. நம்ம என்ன பண்ணணும்? டி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸ்மால் சாம்பிள் டி வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே அது என்ன ஆயிடுச்சு? தட் பிகம்ஸ் இங்க நார்மாலிட்டி வந்து அசம்ஷன்ல இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ இங்க பாத்துட்டீங்கன்னா நம்மளோட யூனிட் 10ல திஸ் இஸ் நாட் யூனிட் 3 யூனிட் 10ல பேஜ் நம்பர் 224ல we have a similar problem. சரிங்களா? இங்க வந்து இங்க ஒரு 12 டேட்டா இருக்கு. இதுக்கு வந்து அந்த டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஆவரேஜ். ஓகே, எதை யூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் எடுத்திருக்காங்க. இங்க வந்து பெருசா எந்த சேஞ்சும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ட்ரை பண்ண போறோம் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அதனால நம்மளோட மியூ நாட் ஷுட் பி 0. எஸ் அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது நம்ம கால்குலேட் பண்ணணும். என் அப்படிங்கிறது வந்து சாம்பிள் சைஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா we get 2 is the கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஹெச் அப்படிங்கிறது ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறது வந்து பவுண்டட் லீனியர் ஆபரேட்டர்ஸ் which are defined on this ஹில்பர்ட் ஸ்பேஸ். இப்போ இந்த 2 ஆபரேட்டருமே வந்து செல்ஃப் அட்ஜாயிண்டா இருந்துச்சுன்னா அதோட சம்மும் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும். அந்த ப்ராடக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கணும்னா சம் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கணும். சம் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருந்தாதான் ப்ராடக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. இப்ப அந்த ப்ராடக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கணும்னா அந்த 2 ஆபரேட்டர் கம்யூட் பண்ணும். அந்த 2 ஆபரேட்டர் கம்யூட் பண்ணுச்சு அப்படின்னா தான் வந்து ப்ராடக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட் 5ல பேஜ் நம்பர் 111ல we have the properties. சரிங்களா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னது?
நமக்கு ஏபி செல்ஃப் அட்ஜாயிண்டா இருந்தா அதோட சம் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும். ப்ராடக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் என்னன்னா அது 2 கம்யூட் பண்ணணும். அந்த 2 ஆப்பரேட்டரும் கம்யூட் பண்ணணும். அப்போ 1ம் 3யும் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் தேர் இன் அவர் ஆப்ஷன் ஏ. அடுத்த ப்ராப்ளம் பார்த்துட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுத்திருந்திருக்காங்க. அனோவா டேபிள் ஃபார்மேட்ல சோர்ஸ் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதெல்லாம் குடுத்துட்டு, நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் வேரியன்ஸ் எஸ்டிமேட் வித் ரெசிடுவல் வேரியன்ஸ் எஸ்டிமேட். ஸோ இதுக்கான அந்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ சிமிலரான ப்ராப்ளம் இருந்துட்டு, நமக்கு யூனிட் 10ல பேஜ் நம்பர் 227ல 277ல இருந்து நமக்கு இருக்கு. இங்கேயுமே அதேதான். இங்க ஜெனரல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத குடுத்திருந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட், பிளாக், எரர், டோட்டல் இருக்கு அப்படின்னா, அது கரஸ்பாண்டிங் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? அதுலேருந்து இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வுட் பி லைக் அதுல வந்து அந்த டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடமோட நீங்க டிவைட் பண்ணும்போது தட் வுட் பி அன் எஸ்டிமேட் ஆஃப் வேரியன்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் இந்த எம்எஸ்டி டிவைடட் பை கே மைனஸ் ஒன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி வேரியன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த எம்எஸ்பி டிவைடட் பை எம் மைனஸ் ஒன் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் பிளாக்ஸ். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்க கண்டுபிடிச்சீங்கன்னா வி see that our option C is the correct answer. மூவிங் ஃபர்தர் XY ரெண்டு வந்து இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. தென் உங்களோட இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒன்னும் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூவும் ஈக்குவலா இருக்கு. ப்ராபபிலிட்டி ஒய் ஈக்குவல்ஸ் டூ ஒய் ஈக்குவல்ஸ் த்ரீ ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ஒய்? இங்க இன்ஃபர்மேஷன் வந்து பாய்சான் வேரியபிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா ஒரு புதுசா ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் உடைய வேரியன்ஸ் என்ன நமக்கு தெரியணும், ஒய் உடைய வேரியன்ஸ் என்னங்கிறது தெரியணும். இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்காட்டி அந்த எக்ஸ் மைனஸ் டூ ஒய் நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதுல கோவேரியன்ஸ்னு ஒரு டேர்ம் வரும். அந்த டேர்ம் இஸ் ஜீரோ பிகாஸ் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ட். அப்போ இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can proceed. அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கம் பேக் டு த டெஃபினிஷன் ஆஃப் அ பாய்சான் ரேண்டம் வேரியபிள் தட் இஸ் தேர் இன் தி பேஜ் நம்பர் 96 ஆஃப் யூனிட் 10. அங்க என்னது? இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியுது. இந்த ரேண்டம் வேரியபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட மீன் வேரியன்ஸ் அது ரெண்டுமே ஈக்குவல் தான். தட் இஸ் நத்திங் பட் அவர் பாராமீட்டர் லாம்டா. இங்க இன்வால்வ் ஆகக்கூட லாம்டா. இப்போ இந்த லாம்டா வேல்யூ வந்து இது ரெண்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டோட ப்ராபபிலிட்டி ஈக்குவல் which means e to the power minus lambda lambda to the power 1 divided by 1 factorial equals e to the power minus lambda lambda square upon 2 factorial. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா what is the value of lambda? கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா x உடைய வேரியன்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா y ஓட வேரியன்ஸ் கிடைச்சிரும். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் x மைனஸ் டூ வைங்கும்போது என்னது? தட் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ் ஆஃப் x பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y. அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we see that option B is the right answer. சரிங்களா? இந்த இடத்துல மெயினா இந்த பாய்சான் ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது மட்டும் சஃபிஷியன்டா அப்படின்னா கிடையாது. வேரியன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய கோவேரியன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் when random variables are independent அதுவும் தெரிஞ்சிருக்கணும். Okay, moving further, next we have a question from complex analysis. இப்போ absolute of z finite ஆ இருக்கு. Then the Maclaurin series expansions இங்க வந்து ஒரு 3 எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருந்திருக்காங்க. இது எந்த ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? இதுக்கு we go to our unit 4 பேஜ் நம்பர் 141. இதுல டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் உடைய ஜெனரல் ஃபார்முலா லைக் அந்த தியரம் அது கொடுத்துருந்துருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கறத கொடுத்துருந்துருக்காங்க. when it is a complex thing then we evaluate it through this integration. இதே வந்து ஒரு ரியல் வேல்யூடா இருந்துச்சு அப்படின்னா that is just a differentiation. சரிங்களா? ஓகே, இங்க வரோம். இந்த இடத்துல இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் how do we use it? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யூ கேர்ஃபுல்லி கோ த்ரூ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். இங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து அப்படியே ஃபுல்லா பாருங்க. எல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப்ஷன்ல வந்து we have the sin z அண்ட் 2 ஆப்ஷன்ல கொசைன் இருக்கு. 2 ஆப்ஷன்ல இருந்துட்டு ஹைப்பர்போலிக் கொசைன் இருக்கு. சரிங்களா? அப்போ sin z எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருங்க. sin
பிகாஸ் இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த சைன் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இசட் ஸ்கொயர் இ டு த பவர் 3zங்கிற ஃபங்க்ஷனும் 3 வாட்டி வந்திருக்கு. அப்ப இது 2க்கும் வந்து நீங்க எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, you can see that sin z ஓட expansion is this quantity and z square multiplied with e to the power 3z ஓட expansion is first quantity. அப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா the third one என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணலைனாலுமே பிரச்சனை இல்லை. we can come to the conclusion that option C is the correct answer. இப்போ இதையுமே வந்து about ஜீரோல வந்து நம்ம எக்ஸ்பேண்டே பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து z தானே இருக்கணும். எப்படி இந்த இடத்துல z plus 2pi வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? Because of the periodicity. Okay. So option 3 is the correct answer. Moving to the next question. The union of collection of connected subspaces of X that have a common point அது என்னவா இருக்கும்? That's a direct question. அது வந்து நம்மளோட யூனிட் 3ல பேஜ் நம்பர் 60ல ஒரு தியரமாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. The union of a collection of connected subspaces of X that have a common point is connected. அப்ப என்னது? டைரக்டாவே கனெக்டட். இதுக்கு நம்ம எங்கேயுமே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்ல. நம்ம மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட், இந்த தியரம் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, வித் ஈஸ் லெஸ் தென் 5 செகண்ட்ஸ் இந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா, fn ஆஃப் z வந்து 1 plus n square z square to the power minus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆன் த ரீஜியன் அப்சல்யூட் ஆஃப் z லெஸ் தென் 1. அப்போ இந்த ரீஜியன்ல இதோட கன்வர்ஜென்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு. வெதர் இட் இஸ் யூனிஃபார்ம் ஆர் ஜஸ்ட் பாயிண்ட் வைஸ். ஓகே. பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட யூனிட் 2 தட் இஸ் ரியல் அனாலிசிஸ்ல இருந்துட்டு we actually have a similar problem. இங்க வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒன்னுங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம். இங்க கொஸ்டின் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ்ல கேட்டிருந்திருக்காங்க. பட் சிமிலர் ஐடியா வாஸ் டிஸ்கஸ்ட் இன் ரியல் அனாலிசிஸ். ஸோ த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஐடியாலஜி இஸ் ஒன் அண்ட் த சேம். நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போதுமே என்ன பண்ணியிருப்போம், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து ரியல் பிளஸ் இமேஜினரிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆர் எல்ஸ் இந்த இடத்துல யூ கேன் சிம்பிளி லைக் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க போய் உட்காந்துட்டு ரியல் தனியா, இமேஜினரி தனியா நான் பிரிச்சு ஃபுல்லா இது பண்றதுக்கு டைம் ஆகும். அப்போ நான் எனக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா, எஸ், இதை 1 plus n square x squareங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அதாவது -1 to 1ங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க இங்க பண்ண இதே ஐடியாலஜி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see that இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் நடக்குது. ஓகே. ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸும் நம்ம கரெக்டா வரல, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லிமிட்க்கு கரெக்டா வரல. ஓகே. மூவிங் ஃபர்தர், f of x வந்து x ஸ்கொயர்னு கொடுத்துருந்துருக்காங்க. வேர் x is taking any value in the real line. இப்ப a அப்படிங்கிறது இருந்துட்டு ஓப்பன் அட் 0 க்ளோஸ்ட் அட் 1 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல். அப்ப இதுல எது எதெல்லாம் ட்ரூவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்க 4 ஆப்ஷனுமே பாருங்களேன். எஃப் வந்து ஆறுங்கிற என்டையர் ரியல் லைன்லயும் ஏலையும் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்குமா இருக்காதா அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி தான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ ஒரு பவுண்டட் செட்ல, சரிங்களா, ஒரு பவுண்டட் செட்ல வந்து நம்ம இன்ஃபேக்ட் ஒரு காம்பேக்ட் செட், இந்த ஏ வந்து இந்த இடத்துல காம்பேக்ட் செட் கிடையாது. பட் ஸ்டில் ஏ கேன் பி மேட் டு கண்டெயின் இன் அ காம்பேக்ட் செட் தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டினியூஸா, காம்பேக்ட் செட்ல வந்து அது கண்டினியூஸா இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். ஒரு செட்ல அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அதோட எல்லா சப்செட்லயுமே வந்து அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா தான் இருக்கும். தேர்ஃபோர் ஏல வந்து அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆப்ஷன் 1 தப்பு, 3 வந்து கரெக்ட். ஓகே. இப்போ ஆப்ஷன் 3 கரெக்ட் அப்படின்னு வர மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்களேன். ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. இப்ப என்டையர் ஆர்ல வந்து அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இல்லையானே நம்ம செக் பண்ண கிடையாது. ஏல மட்டும் செக் பண்ணோம். ஏ ட்ரூன்னு சொல்ற மாதிரி ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. தேர்ஃபோர் தட் மஸ்ட் பி த ரைட் ஆன்சர். ஓகே. இதுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா we have என்னது, இந்த ஓப்பன் a, b to rல கண்டினியூஸ், இது இன்கேஸ் கண்டினியூஸா இருந்து இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கணும்னா if and only if we can check this limit. ஓகே. ஸோ இங்க வந்து ஓப்பன் 0 1ல நம்ம செக் பண்றோம். 1ங்கிற பாயிண்ட்லயும் கண்டினியூட்டி இருக்கு. ஸோ அந்த யூனிஃபார்ம் கண்டினியூட்டி அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தேர் இன் அவர் பேஜ் நம்பர் 1 or 2 ஆஃப் யூனிட் 2. ஓகே. மூவிங் ஃபர்தர், அடுத்து ப்ராபபிலிட்டி தியரியில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபார் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வி ஷுட் நோ த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய இந்த மியூ ஆர் பிளஸ் 1
mu r plus 1 அப்படிங்கிறது என்னது rth moment about mean. So expected value of x minus r இங்க வந்து r plus 1னா expect x minus r minus 1 okay sorry x minus mu to the power r plus 1 ன்னு போட்டு அது என்னன்னு calculate பண்ணுங்க. அதுல we can very well see that this results holds. ஓகேங்களா? அப்ப ஜெனரலா லைக் kth moment about mean அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா we can see this recursive relation. இது டைரக்டா நம்ம மெட்டீரியல் இல்ல அப்படின்னாலும் once you have a better understanding of what is Poisson random variable and how to calculate this moment about mean நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மூவிங் ஃபர்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு டோபாலஜில இருந்து கேட்டிருந்திருக்காங்க. இப்ப f அப்படிங்கிறது ஒரு கன்டினியூஸ் ஃபங்ஷன் ஃப்ரம் a topological space into another topological space y. Then which one of the following is not true? f continuous. அப்ப கண்டினியூஸோட டெஃபினிஷன் என்னது? y-ல நீங்க ஓபன் செட் எடுத்தா அதோட இன்வெர்ஸ் இமேஜ் x-ல ஓபனா இருக்கணும். y-ல நீங்க க்ளோஸ்டு செட் எடுத்தா x-ல அது க்ளோஸ்டா இருக்கணும். ஓப்பன்னா ஓப்பன், இன்வெர்ஸ் இமேஜ் பத்தி நான் பேசுறேன். இங்க ஓப்பனா இருந்தா இங்க ஓப்பனா இருக்கணும் இன்வெர்ஸ் இமேஜ். இங்க க்ளோஸ்டா இருந்தா இங்க க்ளோஸ்டா இருக்கணும். That is what is spoken in our option A. கரெக்ட்டுங்களா? அடுத்து being a continuous map that will map a connected set into a connected set. Xல கனெக்டட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு yல கனெக்டட் கிடைக்கும். That is also true. ஓகே. பீயிங் a continuous map நீங்க ஒரு காம்பாக்ட் செட் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டினியூஸ் இமேஜ் வந்து காம்பாக்டா இருக்கும். ஏபிடி இதுதான் 3மே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ஆப்ஷன் சி தான் தப்பு. இங்க எது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு தான் நமக்கு கொஸ்டினே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் மேப்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தியரமா வந்து பேஜ் நம்பர் 28ல யூனிட் 3ல கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்டுக்கு க்ளோஸ்டுன்னு வந்தது இருக்கு. அண்ட் தென் இந்த கண்டிஷன்ல தான் வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த இன்க்ளூசிவிட்டிய வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் தே ஆர் ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அந்த இடத்துல தான் நமக்கு சிக்கிட்டோம். ஓகே. மூவிங் ஃபர்தர் நெக்ஸ்ட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த B1 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. வி ஷுட் நோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கர்டோசிஸ் இந்த இதுக்கு அந்த B1 அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். அதுக்கு வி ஷுட் கெட் தி தேர்ட் மொமெண்ட், ஃபோர்த் மொமெண்ட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியா கால்குலேட் பண்றதுக்கு பதிலா ஒன்ஸ் யூ நோ த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுல இருந்து எவ்வளவு டைம் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு t ஈக்குவல் 0ங்கிற பாயிண்ட்ல இவாலுவேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் மொமெண்ட்ஸ். அந்த மொமெண்ட்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி வி கேன் கெட் இட். இந்த moment generating function உடைய general form for binomial distribution is presented page number 90 of unit 10. Okay. Moving to the next question. Residue at z equals 0 to this function. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதாவது யூனிட் 4ல பேஜ் நம்பர் 153ல அந்த ரெசிடியூ வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து போலா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு 0ங்கிற பாயிண்ட் வந்து போல் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் நம்ம. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா through one of this formula we can just evaluate and see that option C is the correct answer. Moving further நமக்கு வந்து இந்த இடத்துல we need to identify the function which is not an entire function. Okay. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 4ல பேஜ் நம்பர் 42ல இங்க குடுத்திருக்காங்க. இந்த ஃபங்ஷன் வந்து 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிள். 0வ தவிர வேற எந்த பாயிண்ட்லயுமே டிஃபரன்ஷியபிளே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா என்டையர் ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னது? தட் ஷுட் பி டிஃபரன்ஷியபிள் இன் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகே. ஸோ நாட் அன் என்டையர் ஃபங்ஷன். அப்ப நாட் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்ஷன் கண்டுபிடிச்சா போதும். இந்த அப்சல்யூட் ஆஃப் z ஸ்கொயர் ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிள். மத்த எங்கேயுமே டிஃபரன்ஷியபிலிட்டியே இல்ல. டிஃபரன்ஷியபிலிட்டியே இல்ல அப்படின்னா அனலிட்டிசிட்டி கிடையாது. அனலிட்டிசிட்டி கிடையாது அப்படின்னா that is not an entire function. Therefore, option D is the right answer. Moving further, the general solution of the partial differential equation x square here del z over del x plus y square del z over del y equals x plus y times of z. இதோடைய ஜெனரல் சொல்யூஷன். இப்போ என்ன இந்த இடத்துல இருந்துட்டு we have to make use of the Lagrange method. So Lagrange method இந்த ஃபார்மேட்ல அதை கன்சிடர் பண்ணி அதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதி and then we will have to solve it. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட் 7ல பேஜ் நம்பர் 135ல one such problem is discussed. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we are able to see that option C is the right answer. இப்போ இதுல எந்த ரெண்டு ரேஷியோ கன்சிடர் பண்றோம் இல்ல வந்து புதுசா நம்ம ஒரு ரேஷியோ வந்து
எக்ஸிஸ்டிங் ரேஷியோஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமா? அது எல்லாமே டிபெண்ட்ஸ். ஸோ இத சால்வ் பண்ணும்போது யூ மே நாட் டைரக்ட்லி கெட் திஸ் xy ஓவர் z, x மைனஸ் y ஓவர் z. பட் இதோடைய வேற வேற ஃபார்முலா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அமங் த கிவன் ஒன் எது வந்து நமக்கு பெட்டரா வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ சால்விங் திஸ் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்து கரெக்ட்டா இந்த ஆப்ஷன் சியே தான் வந்திருக்கணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா மத்த 3 வந்திருக்காது. அப்படிங்கிற மாரி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? So this needs some time, some better understanding. Okay. Moving to the next question. Necessary and the sufficient condition that an element in a Euclidean ring be a unit is that அது என்ன கண்டிஷன் அப்படிங்கறத கேக்குறாங்க. இது பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட யூனிட் 1ல பேஜ் நம்பர் 95ல ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் ப்ராப்ளமா எக்ஸாக்ட்லி த சேம் கொஸ்டின் பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் கொடுத்துருந்துருக்கோம். இது யூனிட்டா இருக்கணும் அப்படின்னா அதோடைய டி வேல்யூ வந்து ஒன்னோட டி வேல்யூவும் சேமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னங்கன்னு டைரக்டா டெஃபினிஷனா தான் கேட்டிருந்திருக்காங்க. பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட பேஜ் நம்பர் 105 ஆஃப் யூனிட் 3ல செப்பரபிள்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனே நம்ம கொடுத்துருந்துருக்கோம். கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் அதுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் அவர் ஆப்ஷன் பி. தட்ஸ் அ டைரக்ட் டெஃபினிஷன். வேற எதுவுமே இங்க ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இல்ல. டெஃபினிஷன் தெரிஞ்சு அப்படின்னா இது நம்ம கிளிக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ் அப்படிங்கிறது ஒரு நான் எம்டி செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்ட் அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எஸ் ஓட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் செட் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜீரோ வெக்டர் மட்டும்தான் இது ரெண்டுக்கும் காமனா இருக்கும். தட் இஸ் அ ட்ரூ திங். ஓகேங்களா? அடுத்தது S1 கண்டெய்ன்ட் இன் S2வா இருந்துச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அது ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணும். தட் வுட் பி a closed linear subspace of H ஆ இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோடைய டபுள் லைக் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் would be contained in S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் செட், ஆர்த்தோகனல் செட் ஆர் ஆர்த்தோ நார்மல் செட் இதுக்குன்னு வந்து ஒரு சில சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு பேஜ் நம்பர் 82 ஆஃப் யூனிட் 5ல நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். அதை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see that ஆப்ஷன் 1 அண்ட் 3 இது ரெண்டு மட்டும் தான் ட்ரூவா இருக்கும் அப்படிங்கிறது தட் இஸ் அவர் ஆப்ஷன். மூவிங் ஃபர்தர் இப்போ அப்சல்யூட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் less than or equals absolute of f of z naught at each point z in some neighborhood. சரிங்களா? z நாட்டுங்கிற ஒரு பாயிண்டோடைய நெய்பர்ஹுட்ல if it is happening. ஓகே. அண்ட் இந்த நெய்பர்ஹுட்ல என்ன அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காவும் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் நத்திங் பட் அவர் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலாவை நம்ம ஜஸ்ட் கரெக்டா பார்த்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் வி ஆர் ஏபிள் டு see that it is 2 pi times of f of z naught. That is option C. Okay. Moving further, இப்போ இந்த ஆர்த்தோகனாலிட்டி அப்படிங்கிற நோஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸை எந்த மாதிரி எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் மேபி ஐடென்டிஃபைட் வித் இட்ஸ் அது கூட எதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு யூனிட் 5ல பேஜ் நம்பர் 74ல இருக்கு. தட் இஸ் த்ரூ இட்ஸ் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து இது பண்றீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் வாட்? ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதிலிருந்து டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது யூ வில் எண்ட் அப் ஹேவிங் அ டியூவல் ஸ்பேஸ். சரிங்களா? ஓகே. மூவிங் ஃபர்தர் இங்க ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் த இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்க டி அப்படிங்கிறது இருந்துட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டி பிரைம் அப்படின்னு இருக்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. Similar problem was discussed in Unit 7 in the page number 144. அதே ஐடியாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஃபர்தர் நெக்ஸ்ட் வி ஆர் ஆஸ்க்ட் டு கன்சிடர் த பெர்முடேஷன். இங்க ஒரு பெர்முடேஷன் கொடுத்துட்டு இதோட ஆர்பிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 18 ஆஃப் யூனிட் 1ல வி ஹாவ் டிஸ்கஸ்ட் சம் பெர்முடேஷன் குரூப்ஸ். இங்க இந்த ஒரு பெர்முடேஷன் 1 2ங்கிற பெர்முடேஷன்ல ஆர்பிட் ஆஃப் 1 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2 ஸ்டெப்ல 1க்கு திரும்பி வந்துடுறீங்க. வேறஸ் இந்த இதுல பாருங்களேன் 1ல இருந்து 3க்கு போய் 3ல இருந்து 2க்கு வந்து தென் யூ ஆர் கம்மிங் பேக் டு 1 which means orbit of 1 is 3 in this case. Whereas இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஆர்பிட் ஆஃப் 1 is 2. இங்க பார்த்துட்டீங்கன்னா 1 இன்வால்வ் ஆகுது. அப்ப ஆர்பிட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஓகே. அப்போ இது ஃபுல்லா சுத்தி வரும்போது எந்தெந்த பாத் வழியா நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. 1ல இருந்து 2க்கு போயிட்டு 2ல இருந்து 1 வந்துருங்க. So இப்போ ஆர்பிட் ஆஃப் 1 in this cycle is
1 and 2. Whereas here it is 1, 3, 2. அந்த ஆர்டரும் இருக்கும். Whereas here it is 1 only. Okay. So அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2க்கு போகுது. 2ல இருந்து you are coming back to 1, which means 1, 2. Option C is the right answer. Okay. இப்போ x அப்படிங்கிறது வந்து random variable. C அப்படிங்கிறது that is some constant. Then expected value of x minus c whole square. This is minimum when c is what? அப்படின்ட்டு இருக்காங்க. So, இங்க இந்த பேஜ் நம்பர் 35 of unit 10ல one such thing is discussed exactly. This is telling us that the c is nothing but the expected value. Okay. Moving further, x அப்படிங்கிறது ஒரு inner product space ஆ இருக்கு and for every a in the collection of bounded linear operators defined on x ல இருந்து the supremum of any operator அது எந்த மாதிரி நம்ம define பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது that is through the definition and that is there in our page number 10 of unit 5 option D. Okay. Next we are given a sequence of random variables. Okay. And they converge to 0 in mean square. Okay. அதாவது summation n runs from 1 to infinity expected value of x n whole square is finite. அப்படின்னா இது வந்து whether the sequence converges to 0 with converges to 0 அப்படியே கன்வெர்ஜ் ஆச்சு அப்படின்னா with how much share எவ்வளவு ப்ராபபிலிட்டியில அது கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ். நீங்க ஆல்மோஸ்ட் ஷுவர் கன்வர்ஜென்ஸ்ல இந்த இது நம்ம செக் பண்றோம். ஓகே. ஸோ தட் இஸ் தேர் இன் அவர் பேஜ் நம்பர் 146 ஆஃப் யூனிட் 10. அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது we can tell that that converges to 0 with probability 1. Okay. Next question, like f of x equals sin t square dt over the interval x less than or over the interval x to x plus 1 அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க நம்மளோட யூனிட் 1ல this is not in this is sorry this is unit 2. Unit 2ல பேஜ் நம்பர் 133ல we have this result. என்னது இப்போ சப்போஸ் f of x is less than or equals g of x for every x in the considered interval இருந்துச்சுன்னா interval a to b f dx is less than or equals interval a to b g dx அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகே. அப்போ absolute of this quantity is less than or equals இங்க பாருங்க இந்த செகண்ட் யூஸ் பண்ணுங்க interval a to b absolute of f. So interval a to b absolute of இந்த sin t squareங்கிற மாதிரி வரும். sin t square ஓட absolute value என்னது? That is less than or equals 1. 1 integrate பண்ணி இந்த intervalல substitute பண்ணீங்கன்னா you will end up having 1. Therefore option B is the right answer. சரிங்களா? Next questionல இப்போ m அப்படிங்கிறது subspace of V, அதோட dimension m and cyclic with respect to t. Then the dimension of m t to the power k அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல we have a definition based on the finite dimensional vector space. பேஜ் நம்பர் 137ல யூனிட் 1ல இருக்கு. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது here we can see that option C is the right answer. Okay. So it's actually a combination of algebra and functional analysis. அது ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு கொஸ்டின் இங்க இருக்குங்க. So please look into it. Okay. Next ஒரு கொஸ்டின் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருந்து கேட்டிருக்காங்க. fn of x is x over 1 plus nx square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then the sequence இது கன்வெர்ஜ் ஆகுதா, யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ் ஆகுதா, ரேஷனல்ஸ்ல கன்வெர்ஜ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. இது என்னது? பேஜ் நம்பர் 147 of unit 2ல we have discussed a similar problem to check the convergence point wise and uniform. அதே ஐடியாவை யூஸ் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா we can see that it converges uniformly to a function f. அந்த ஃபங்க்ஷன் f என்னங்கிறது இந்த இடத்துல கேட்கல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ் ஆகுது இங்க நமக்கு. ஓகே. அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க z over 1 plus z to the power n. இது கன்வர்ஜென்டா இருக்கணும் அப்படின்னா just make use of your root test or ratio test. இந்த இடத்துல வெறும் anங்கிற மாதிரி இல்லாம absolute of anங்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். If absolute of an to the power 1 over n equals L, then your sequence converges if L is less than 1, diverges if L is greater than 1, and test fails if L is equals 1. This is there in the page number 64 of unit 2. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா when your real part is more than minus half, then your series converges. Okay. Moving further, இந்த இடத்துல இருந்துட்டு we are given a basis of R3. இப்போ now we need to find out the matrix A which represents the usual inner product on R3 with respect to this given basis. ஒரு basis இருக்கு, அதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இப்போ யூசுவல் இன்ன ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அதுல எந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்? யூசுவல் இன்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது? தி யூசுவல் டாட் ப்ராடக்ட். ஸோ அதை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி என்ன வருது அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா we would be able to see that option A is the correct answer. ஓகே. அடுத்து இங்கேயுமே வந்து ஒரு சப்ஸ்பேஸ் டோபாலஜி பேசிஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. y அப்படிங்கிறது ஓப்பன் அட் 0 க்ளோஸ்ட் அட் 1 கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம் ஃப்ரம் the செட் ஆஃப் ரியல் லைன். a அப்படிங்கிறது 0, half அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். இப்போ we are trying to get the closure of this a in y. என்னது க்ளோஷர் அண்ட் இன்டீரியர் அப்படிங்கிற டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியரா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இத இங்க நம்ம பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த a is obviously it is a subset of y which is a subspace of x. அதாவது நம்மளோட ரியல் லைன். கரெக்ட்டுங்களா? ரியல் லைன்ல இதோட க்ளோஷர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1/2. ரெண்டு சைடுமே க்ளோஸ்டா இருக்கும். இன்டர்செக்டட் வித் y. இப்போ ஓப்பன் அட் 0 க்ளோஸ்ட் அட் 1/2ங்கிற மாதிரி வரும். தட் இஸ் த க்ளோஷர் ஆஃப் தி செட் இன் y. தட் இஸ் அவர் ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்போ ஏபிசி 3 ஈவென்ட் நமக்கு இருக்கு. அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி கொடுக்காம பட் the relation between these probabilities கொடுத்திருந்திருக்காங்க. கொடுத்துட்டு what is the probability of A அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. Just make use of the axioms of probability. என்னது mutually exclusive இருந்தா then the union can be written as probability of A plus probability of B. Total probability is 1 and individual probability is more than or equal 0. So இதுல இருந்து P of B வந்து in terms of A எழுதியிருக்கோமா? இப்போ இந்த B in terms of A எழுத முடியும். இங்க கொண்டு வந்து substitute பண்ணீங்கன்னா even C can be written in terms of A. And we know that the total probability is 1. So P of A plus P of B க்கு பதிலா இந்த வேல்யூ P of C யுமே in terms of probability of A எழுதிட்டோம். அதை ஆட் பண்ணுங்க equal to 1 and then simplify this to get the value of probability of A. இப்போ இந்த கொஸ்டின்ல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we are able to see that it is 1/3. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கேட்டிருக்கலாம், சி கேட்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு. இன்சைட் அண்ட் ஆன பாசிட்டிவ்லி ஓரியன்டட் சர்க்கிள் சிஆர் சென்டர்ட் அட் சம் பாயிண்ட். அதோட ரேடியஸ் ஆரா இருக்கு. எம்ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. Then absolute of the third derivative evaluated at z0 is bounded by what அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப காச்சிஸ் இன்இக்வாலிட்டி ஆர் காச்சிஸ் எஸ்டிமேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஐடியாலஜிய இங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா this is there in our page number 139 of unit 4. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you are able to see that option B is the correct answer. Okay. A bounded linear operator P on a Hilbert space X into a X is a projection if and only if projection இருக்கணும் அப்படின்னா that is the mere definition. சரிங்களா? பேஜ் நம்பர் 53 யூனிட் 5ல கொடுத்துருந்துருக்காங்க. அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்க. that is option A. ஓகே. அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்காங்க which is defined from R2 to R. that's a real valued function. அது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. now that அதோடைய partial derivative with respect to x as well as with respect to y at 0, 0ங்கிற பாயிண்ட்ல evaluate பண்ணணும். So அந்த definition is present in page number 199 of unit 2. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you see that option C is the right answer. இப்போ 2-dimensional wave equation உடைய general form என்னங்கிறதா கொஸ்டினாவே இருக்கு. பேஜ் நம்பர் 120 of unit 7ல wave equation 3 dimensionல எப்படி இருக்கும்னே நமக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம கொடுத்துருக்கோம். 2 dimensionங்கும் போது z மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. தென் இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு v அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் f of degree 3 or less and d அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆபரேட்டர். அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. now we have this basis. இதோடைய மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் த பேசிஸ். அந்த ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் மேப்பிங் என்ன வருது அப்படின்னு பாருங்க. யூ ட்ரை டு புட் தட் ஆஸ் லைக் இதை வந்து இதோடைய லீனியர் காம்பினேஷனை எழுத ட்ரை பண்ணுங்க. அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ் பண்ணும்போது we will get the matrix. ஸோ அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 156 ஆஃப் யூனிட் 7ல அந்த டெஃபினேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்துருக்கோம். திஸ் இஸ் ஹைப்பர்போலிக் நாட் ஹைப்போதசிஸ். ஓகே. அதை யூஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஏ வேல்யூ, திஸ் இஸ் யுவர் பி வேல்யூ அண்ட் திஸ் இஸ் யுவர் சி வேல்யூ. b square that is 4x square y square minus 4 times of y square x square. So that is 0. So 0 அப்படிங்கும்போது என்ன? That's a parabolic.
ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மூவிங் ஃபர்தர், எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கா இருக்கு இந்த ரீஜன் அப்சல்யூட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஒன்னுங்கிற இடத்துல. அப்போ எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் ஒன் ஓவர் ஒன் மைனஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட் இன் திஸ் ரீஜன் அப்படின்னா வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் எஸ்டிமேட் ஆஃப் திஸ் குவான்டிட்டி அப்படிங்கறத கேட்டிருந்திருக்காங்க. இதுக்கு இந்த காட்சி எஸ்டிமேட் ஐடியாவே வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூ வில் ஹேவ் டு டூ சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ். ஸோ we do have the properties of this continuous functions which is there in the page number 32 of unit 4. இதுல denominator 0 ஆகாத இடத்துல எல்லாம் தான் வந்து கண்டினியூஸா இருக்கும் provided f and g are continuous. இங்க being a polynomial, numerator தனியா continuous, denominator தனியா continuous, whereas denominator is becoming 0 at two different points, that is plus or minus 2i. அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட ஒமிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற பாயிண்ட்ஸ்ல தான் வந்து அது கண்டினியூஸா இருக்கும். ஓகேங்களா? மூவிங் ஃபர்தர், fn அப்படிங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுல எது வந்து ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இஃப் யூ லுக் இன் டு பேஜ் நம்பர் 151 ஆஃப் அவர் யூனிட் 2, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் இது ரெண்டையும் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. அப்போ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, we are able to see in first of all this quantity, this fellow converges uniformly அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா then you can very well see that these limits can be interchanged அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். லிமிட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா they are not equal அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மூவிங் ஃபர்தர், a finite Cartesian product of a connected topological spaces, they 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 have a common point is connected அப்படின்னு நமக்கு ஒரு தியரம் இருக்கு. தட் இஸ் தேர் இன் தி பேஜ் நம்பர் 60 ஆஃப் யூனிட் 4. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா we see that this is connected space. ஓகே, P அப்படிங்கிறது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் ஆன நான் லீனியர் ஸ்பேஸ். P வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆப்ரேட்டரா இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி எஃப் என்ன நல் ஸ்பேஸ் க்ளோஸ்டா இருக்கணும், ரேஞ்ச் ஸ்பேஸ் க்ளோஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது. இங்க பார்த்துட்டீங்கன்னா we have a theorem in page number 54 of unit 4 that answers அது டைரக்டாவே வந்து இங்க நமக்கு ஆன்சர் பண்ணுது that option B is the கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் ரேண்டம் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். fx of x is probably x less than or equals x அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டெஃபனிஷன் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து the greatest common divisor of these two things in the ring of Gaussian integers. ஸோ இங்க பாருங்க ஜிசிடி வந்து என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஜிசிடி கால்குலேட் பண்ண மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வாஸ் தேர் இன் த எக்ஸசைஸ். யூ கேன் ஃபைண்ட் இட் இன் பேஜ் நம்பர் 90 ஆஃப் அவர் யூனிட் 1. அதே ஐடியாலஜி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can see that 1 plus 2i is the correct answer. ஓகே, ஒரு பூலியன் ரிங்ல a plus b ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா a plus b ஜீரோவா இருந்தா வாட் டஸ் இட் இம்ப்ளையிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு பூலியன் ரிங் அப்படின்னா என்னது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வந்து நம்மளோட பேஜ் நம்பர் 97 ஆஃப் யூனிட் 1ல இருக்கு. அந்த இதை ஜஸ்ட் இங்க யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா we can see that only when a and b are 0 this can happen அப்படிங்கிறது. அடுத்து இந்த இன்டகரலை இவாலுவேட் பண்ணணும். in order to evaluate this integral, let us make use of integration by parts which is there in the page number 137 of unit 2. அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது we can see that option C is the correct answer. Okay, B அப்படிங்கிறது collection of all intervals in the real line of this form. Then the topology generated by this collection of intervals அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. That is directா definition of standard topology. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் B is the right answer. மூவிங் ஃபர்தர், f of z வந்து z plus 1 whole square அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. That is considered the closed triangular region R with vertices இந்த மூணு. அப்போ the points in R where absolute of this fellow has its maximum and minimum values எந்தெந்த இடத்துல. நம்மளோட maximum principle என்ன சொல்லுது? They will not have any maximum inside that omega, only on the boundary. அப்போ only on the boundary னா இந்த 0வையும் 2வையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன், 2வையும் ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் அண்ட் ஐயும் 0வையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் வரணும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, அலாங் தீஸ் 3 லைன்ஸ் இதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா நமக்கு மாறிடும்.
சரிங்களா? ரியல் வேல்யூட் ஃபங்ஷன் இன் ஒன்லி ஒன் வேரியபிளா மாறிடும். அப்ப அந்த ஒன் வேரியபிள்ல மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த ஐடியாலஜிஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணோம்னா we can see that z equals 2ங்கிற பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமமும் 0ங்கிற பாயிண்ட்ல மினிமமும் கிடைக்குதுங்க. ஓகே, இந்த பிரின்சிபல் இஸ் தேர் இன் அவர் பேஜ் நம்பர் 150 ஆஃப் யூனிட் 4. ஓகே, which of the following sets are uncountable? ஸோ இங்க ஒரு 4 டிஃப்ரெண்ட் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. First of all, one should have a clear understanding of the definition of a countable sets which is there in our unit 2. So uncountable என்ன countable என்ன இந்த definitions எல்லாம் கிளியரா இருக்கு அப்படிங்கும்போது and then we have seen few examples as well. அந்த ஐடியாலஜி எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் இந்த ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த இது மட்டும்தான் uncountable செட்டா இருக்கும். ஓகேங்களா? Moving further, the solution of the differential equation. நமக்கு இருந்துட்டு we have done a similar problem in page number 77 of unit 7. அதே ஐடியாலஜி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we see that option D is the correct answer. இங்கேயுமே ஒரு differential equation நான் கொடுத்துருந்துருக்காங்க. இதுக்குமே வந்து எக்ஸாக்ட்லி த சேம் ஐடியாலஜி. இங்கேயுமே ஒரு சிமிலர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க and then solve it. You see your option D is the right answer. Okay. Next, the matrix of the quadratic form. Okay. So ஒரு quadratic forms கொடுத்துட்டு அதோட மேட்ரிசஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன இல்லைன்னா அதோட ஈக்குவலன்ஸ் பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸசைஸ்ல நம்ம இருக்கு பேஜ் நம்பர் 255 ஆஃப் யூனிட் 1. அதை யூஸ் பண்ணி இங்க சால்வ் பண்ணோம்னா we see that option A is the correct answer. அடுத்தது குரூப்போட ஆர்டர் வந்து 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா தென் which of the following is true அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. Exactly the same problem is there in our material. Page number 302 of unit 1. So option D is the right answer. இப்போ T வந்து ஒரு ஹெர்மிஷியன் ஆபரேட்டரா இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஹெர்மிஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே வந்து ரியலா இருக்கும் அப்படிங்கறத ஒரு கொஸ்டினா பேஜ் நம்பர் 293ல யூனிட் 1ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணும்போது எஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது அனலிட்டிக் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் தட் இஸ் அனலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஜக்கோபியன் ஆஃப் யூ அண்ட் வி. ஸோ அப்போ அந்த ஜக்கோபி இப்போ ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா தென் அதோட டெரிவேட்டிவ் இந்த மாதிரி நம்மளால எழுத முடியுங்கிறது பேஜ் நம்பர் 37 ஆஃப் யூனிட் 4ல இருக்கு. தென் இந்த ஜக்கோபியன் கால்குலேஷன் அது வந்து நம்மளோட யூனிட் 2ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட u is to be treated as a function of two variables. R2ல இருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணியிருக்க ஒரு ஃபங்க்ஷனா அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. வியுமே அதே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. தென் ஐடென்டிஃபை இட்ஸ் ஜக்கோபியன், அப்ளை யோர் காச்சி ரீமன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ notice what is the derivative of this. Then you are able to see that this is nothing but the absolute of f derivative at z ஓட ஹோல் ஸ்கொயர் தான் வந்து உங்களுக்கு அந்த ஜக்கோபியன் வேல்யூவா வரும். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் இன் இயர்ஸ் ஆஃப் அ மெக்கானிக்கல் பார்ட். அதோட cumulative distribution function is given to us. Then what is probability 1 less than x less than or equals 3? இது நமக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுல இருந்து ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியும். நமக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தேவைப்படுது. இங்க நம்ம என்ன பண்ணலாம், டு த எக்ஸ்ட்ரீம் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கண்டுபிடிங்க. மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அது வரைக்கும் கண்டுபிடிங்க. இந்த ஹோல் குவான்டிட்டி மைனஸ் திஸ் குவான்டிட்டி வில் கிவ் யூ தி ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி. கரெக்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் 1 என்னன்னு பார்த்தோம்னா that gives us option A is the right answer. So this is there in our unit 10. Okay. Next SN அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஸ் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. If you look into it, exactly the same problem is discussed in page number 55 of unit 2. வேற எதுவுமே வேணாம், நம்ம ஆக்சுவலா மெட்டீரியல்லையே டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளமே நமக்கு இங்க கேட்டிருக்காங்க. ஓகே, மூவிங் ஃபர்தர் we have a partial differential equation. இதோட சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். We have discussed a similar problem in page number 143 of unit 7. So இங்க R, S, T அப்படின்னு இருக்கு. They have their own definitions. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி இங்க நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இங்க டைரக்டா அந்த D3 அப்படின்னா என்னது, தட் இஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆஃப் தேர்ட் ஆர்டர். D பிரைம் அப்படிங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகே, யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா we see that option B is the right answer. அடுத்தது, given a system of m simultaneous linear equations and n unknowns. So இங்க வந்து m is smaller than n.
then the number of basic variables எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. We can go through one such example that we have in page number 129 of unit 1. அதை go through பண்ணி பார்த்தோம் அப்படின்னா here the number of basic variables would be okay. Then the linear transformation வந்து ஒரு மேட்ரிக்ஸா இது பண்ணியிருக்காங்க with respect to the standard basis. Okay. Linear transformation with respect to the standard basisக்கான மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. Now that we need to get the actual transformation. பார்த்துட்டோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 154 ஆஃப் யூனிட் 1ல we have done one such example. So அதே ஐடியாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா here we are able to see that option A is the right answer. Okay. Suppose we have an analytic function in an open disk and gamma அப்படிங்கிறது closed curve in this, then for a point which is not in gamma, and if n of gamma comma a is an index of a with respect to gamma, then how is it defined? How is it defined as answered in page number 135 of unit 4? அதை டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இருந்துட்டு we are able to see that option C is the right answer.